போய்கொண்டே இருந்தார்கள். இயேசுவை திரளான ஜனங்கள் நெருக்கினார்கள். இயேசுக்கு பின்பதாக அநேக ஜனங்கள் போயிட்டே இருந்தாங்க. அவர் மலை மேல ஏறினாலும் அவருக்கு பின்னாடி கூட்டம் போச்சு, மலையிலிருந்து இறங்கினாலும் அவருக்கு பின்னாடி கூட்டம் போச்சு, கடற்கரைக்கு போனாலும் அவருக்கு பின்னாடி கூட்டம் போச்சு, கடல்ல கப்பல்ல ஏறினாலும் அவருக்கு பின்னாடி கூட்டம் போச்சு, அவர் தேவாலயத்துல பிரசங்கித்தாலும் அவருக்கு பின்னாடி கூட்டம் போச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஏன்னா ஒரே நோக்கம் ஜனங்களுக்கு, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா, என் எதிர்காலம் மாறாதா, என் பிள்ளையின் வாழ்க்கை மாறாதா, ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்வாரா, எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா, என் வாழ்க்கை மாறுமா, என் தரித்திரம் மாறுமா, என் கடன் பிரச்சனை மாறுமா, என் வியாதி நீங்குமா, என் குடும்பத்தில் சமாதானம் வருமா, என் பிசினஸ் என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுமான்னு சொல்லி பலவிதமான கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு அநேக ஜனங்கள் இயேசுவுக்கு பின்பதாக சென்று கொண்டே இருந்தார்கள். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றும் அவருக்கு பின்பதாக அநேக ஜனங்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்றேன், அந்த கூட்டத்தை தான் நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? அவரை பின்பற்றுகிற கூட்டம், அவரை தொடர்கிற கூட்டம், அவர் விட்டு சென்ற ஊழியத்தை செய்கிற கூட்டமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நம்புறவங்க கையை தட்டி, ஆண்டவருக்கு நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன், அவருக்காக பயணிப்பேன், அவர் விட்டு சென்ற ஊழியத்தை செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பேசினா தான் எனக்கு பேச்சு வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஆமென் சொல்லாமா? பாருங்க, திரளான ஜனக்கூட்டங்கள் இருந்தாங்க. வாசிங்க, அடுத்து என்னாச்சுன்னு பார்க்கலாம். போதும், அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது, சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது, ஒன்றும் இல்லாத போது, இங்க பாருங்க, அவங்க யாரு கூட 3 நாளா இருக்காங்க தெரியுமா? இயேசு கூட 3 நாளா இருக்கிறாங்க. இயேசுவின் பிரசங்கத்தை 3 நாளா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது. நான் சொல்றேன், இந்த 2024ஆம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் இந்த 3ஆம் தேதியில வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத போது, சமாதானம் இல்லாத போது, ஐஸ்வர்யம் இல்லாத போது, கனம் இல்லாத போது, உயர்வு இல்லாத போது, வெற்றி இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒன்றுமே என் குடும்பத்துல இல்லை, சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, கிருபை வரங்கள் இல்லை, அழைப்பு இல்லை, தரிசனம் இல்லை, இல்லை, ஒன்றும் இல்லாத போது, ஒன்றுமே இல்லை. ஆனா நான் அவர் கூட தான் பிரதர் இருக்கிறேன். அந்த ஜனங்க 3 நாள் அவர் கூட இருந்தாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது, ஒன்றும் இல்லாத போது. நான் சொல்றேன், இந்த பாதையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். இப்ப நான் சொல்றேன், இந்த அனுபவத்தில் நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். நான் ஆண்டவர் நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன், சபைக்கு வரேன், தசம்பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியத்துல பங்கெடுக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை, நான் எதிர்பார்க்கிறது நடக்கவே இல்லை, ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில நான் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், இன்றைக்கு நல்ல தகப்பன் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியை செய்ய போறாரு, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு. ஒன்றும் இல்லாத நிலையை கர்த்தர் மாற்ற போறாரு. ஒன்றும் இல்லாத நிலையை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்ற போறாரு. ஒன்றும் இல்லாத உன் குடும்பத்தை, ஒன்றும் இல்லாத உன் வாழ்க்கையை, ஒன்றும் இல்லாத உன் உள்ளத்தை, ஒன்றுமே இல்லாத உன் இல்லத்தை ஆண்டவர் சம்பூர்ணத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய நன்மையினால, அவருடைய ஐஸ்வர்யத்தினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய ஆவியினால அவர் நிரப்புவார். நம்புறவங்க கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு விசுவாச அறிக்கையிட்டு, ஒன்றும் இல்லாத போது, ஒன்றுமே இல்லை பாஸ்டர், அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது என்னாச்சு தெரியுமா? நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம ஆண்டவர் ஏதோ பார்த்துட்டு அப்படியே கடந்து போறவர் அல்ல. இங்க தேவன் இயேசு நல்ல தகப்பனாய் என்ன பண்றார் தெரியுமா? வாசிங்க. போதும், இயேசு தம்முடைய சீஷர்களை
அழைத்து. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை சீஷர்களாய் வைத்திருக்கிறார். ஒரு குறை, ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு யாரை அழைக்கிறாரு? யார் அழைக்கிறாருங்க? நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை சீஷர்களாய் மாற்ற விரும்புகிறார், சீஷர்களாய் வைக்க விரும்புகிறார், அழைத்து. ஏன்னா சீஷரிடத்துல மட்டும்தான் இயேசு தான் ரகசியத்தை சொன்னாராம், சீக்ரெட்டா பேசினார். இப்ப சீஷர்களை அழைத்து என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க அந்த வார்த்தையை. ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நான் சொல்லட்டுங்களா? ஒன்றுமே இல்லாம இருக்கிறீங்களா? உங்க நிலைமை ஒன்றுமே இல்லாம படு மோசமா இருக்குதா? போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? போன மாசத்தை காட்டில இந்த மாசம் இன்னும் கடன், இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, இன்னும் போராட்டத்துக்கு மேல போராட்டம், இன்னும் தோல்விக்கு மேல தோல்வி, இன்னும் வனாந்திரத்துக்கு மேல வனாந்திரம், இன்னும் கண்ணீருக்கு மேல கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்காக பரிதபிக்கிறேன். அவர் பரிதபிக்கிற தேவன். வேதம் சொல்கிறது, அவர் ஜனங்களுக்காக பரிதபித்தாராமா. அவர் ஜனங்களுக்காக பரிதபித்திருத்தாரா. இன்றைக்கு அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து அவர் பரிதபிக்கிறார். மனம் இறங்குகிற தேவன், மனம் இறங்குகிற தேவன் இன்று ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஆண்டவர் யாருக்கெல்லாம் மனம் இறங்கினாரோ, இந்த பைபிள்ல ஆண்டவர் யாருக்கெல்லாம் மனம் இறங்கினாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடந்திருக்குது. இன்னைக்கு அவர் உங்களுக்காக மனம் இறங்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பரிதபிக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் உங்களை பராமரிக்கிறவர், அவர் உங்களை பாதுகாப்பவர், அவர் உங்களை போஷிப்பவர். அவர் சொல்றாரு, நான் என் ஜனத்துக்காக பரிதபிக்கிறேன். என் பிள்ளை வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கல, ஒண்ணுமே இல்லை, நான் பரிதபிக்கிறேன். கர்த்தர் சொல்றார். ஏதோ வாயின் வார்த்தையை சொல்லிட்டு போற தேவன் நம்ம தேவன் அல்லங்க. ஏதோ வாக்குத்தத்தங்களை அள்ளி வீசிட்டு போறவர் நம்ம ஆண்டவர் இல்லை. அவர் சொன்னாருன்னா செய்து முடிக்க அவர் வல்லவர். அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாலமோனுக்கு வார்த்தையினால் சொன்னதை, தாவீதுக்கு வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினார். இங்க அதான் நடக்க போகுது. அவர் வார்த்தையில சொல்லிட்டாரு, என் ஜனத்துக்காக நான் பரிதபிக்கிறேன். வாயிலிருந்து சொல்லிட்டாரு. இப்ப கரத்தின் மூலியமாக ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு அற்புதம் நடக்க போகுது. அவர் கரத்தினால இப்ப உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு, உன் கணவர் எங்க வெளியில இருந்தாலும் சரி, ஒரு கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, ஒரு அற்புதம், ஒரு விடுதலை போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னாச்சு தெரியுங்களா? என்ன காரியம் நடக்குது பாருங்க. பரிதபிக்கிறேன்னு சொன்னவர் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாரு? வாசிங்க. இப்ப பாருங்க, அவங்க தங்கி இருந்த கணக்க சொல்றாரு. எத்தனை நாளா சொல்ல மாட்டீங்களே? எத்தனை நாள்? யார சொல்றா? இந்த கணக்கை யார் சொல்றா? சீஷர்கள் சொல்றாங்களா? தேவன் இயேசு சொல்றாரா? இயேசு சொல்றாரு, இவர்கள் என்னிடத்தில் 3 நாளா 40 நாள் ஜெபம் நடத்துனீங்க பாஸ்டர் சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா இதை வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை நடத்திட்டு அப்படியே ரைட் அப்படின்னு போவதா இல்ல. பரலோகம் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணினுக்குது கணக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அப்படி உள்ள வரும்போது பாஸ்டர் ஐயா அவங்க நோட்ல எழுதிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்னென்ன பிளான், என்னென்ன நடக்க போகுதுன்னு எழுதிட்டு இருந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது போலதான் ஒவ்வொரு நாளும் பரலோகம் உங்களுக்காக மேல எழுதிட்டே இருக்கும், எழுதிட்டே இருக்கும். அவர் சொல்றாரு, என் ஜனம் எத்தனை நாள் தங்கி இருக்குது? 3 நாளா தங்கி இருக்குது. நான் சொல்லட்டுங்களா? 3 மாசமா ஏதோ ஒரு அற்புதத்தை காத்து இருக்கிறீங்களா? 3 வருஷமா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை காத்து இருக்கிறீங்களா? அல்லது ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பரலோகம் உங்கள் காத்திருப்பின் நாளை தான் அக்கவுண்ட்ல எழுதி கொண்டிருக்கிறது. அவர் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்.
இப்போ என்னாச்சு தெரியுங்களா? சொல்றாரு 3 நாளா என் கூட இருக்கிறாங்க. இவங்க என்னவா இருக்காங்கன்னா, வாசிங்க அந்த 3 நாளாய். கொஞ்சம் சத்தம் வாசிக்கிறீங்களா? சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒண்ணுமே, மறுபடியும் ஒன்றும் இல்லைன்னு வருது பாருங்க. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. டி மைனர் கொடுங்க. இந்த பகுதியை நான் தியானிச்சிருக்கும் போது தான் எனக்கு ஆண்டவர் இதுலேருந்து ஒரு பாடலை கொடுத்தார். என்னுடைய யூடியூப் சேனல்ல ஜோயல் சங்கீதராஜன் போட்டீங்கன்னா என்னுடைய சாங்ஸ்லாம் வரும். ஒன்றுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வம் நீங்க, என்னை வாழ வைத்த தெய்வம் நீங்க, என்னை தேடி வந்த தெய்வம் நீங்க, வாழ வைத்த, என்னை வாழ வைத்த தெய்வம் நீங்க. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வம் நீங்க, வாழ வைத்த தெய்வமே, என்னை வாழ வைத்த தெய்வம். தேடி வந்தீரே, என்னை தேடி வந்த தெய்வம். ஓ, என்னை வாழ வைத்த தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, ஒண்ணுமே இல்லாத நிலையில தான் ஆண்டவர் உங்களை தேடி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லவே மாட்டீங்களே. நான் சொல்றேன் பாருங்க, ஏன் தெரியுமா ஊழியக்காரங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? யாருக்காவது தெரியுமா ரகசியம்? இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அந்த சீக்கிரட்டை. ஊழியக்காரங்களாம் பாருங்க, அவங்க பிள்ளைங்கெல்லாம் பாருங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்ம நிலைமையை பாருங்க, அப்படியே இருப்போம். அதுக்கு ஒரு காரணம் சொல்றோம், அவங்களாம் ஊழியம் பண்றாங்கப்பா, அப்படிலாம் கிடையாது. ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே, நாங்களாம் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்துக்கிட்டு வருவோம். அப்படி ஆவியில அபிஷேகத்துல காத்திருந்து அப்படி வந்து நிற்போம் பாருங்க. அந்த ஆசீர்வாதமான அந்த வார்த்தையை அப்படி பேசும் பொழுது வந்திருக்கல, பால் இருக்கா? பால் பார்த்துருக்கீங்களா? பாலை நல்ல செவுத்துல வேகமா அடிச்சு என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? இதே செவுரு இல்லாம உங்ககிட்ட நான் போட்டா நீங்க என்ன பண்ணணும்? அந்த பாலை என்ன பண்ணணும்? கேட்ச் பிடிக்கணும். இப்ப நம்ம நிலைமை என்னன்னா, ஊழியக்காரங்க அபிஷேகத்தோடு வந்து வார்த்தையை போடுவாங்க. நம்ம இப்பவே 9:10 ஆயிடுச்சு, போய் சிக்கனை வாங்கி குழம்பு வச்சு, அந்த ஆளு பிரியாணி கேட்பான், இந்த பொண்ணு பிரியாணி வேணும், குழம்பு தான் வேணும்னு கேட்கணும், எதை செய்ய அப்படின்னு யோசிச்சுக்கிற பாருங்க. இந்த பாலெல்லாம் கேட்ச் பிடிக்க நீங்க விட்டுருவீங்க. எப்படி நம்ம கேட்ச் பிடிக்க முடியும்? ஒன்று ஆமென் சொல்லணும் வார்த்தை வரும்போது, இல்லைன்னா அல்லேலூயா சொல்லணும், அப்படி இல்லைன்னா அந்நிய பாஷை பேசணும், அப்படி இல்லைன்னா கையை தட்டிடணும். கிரியை உள்ள விசுவாசம் உயிரோடு இருக்குதான், கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை எது நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது ஒன்று நீங்க பண்ணணும், அதான் கிரியை. இல்ல பாஸ்டர், நான் ஆமென் சொன்னா அல்லேலூயா சொன்னா பக்கத்துல இருக்கிற அக்கா என்ன கிண்டல் பண்ணுனா, பாடியாச்சு அசைச்சிக்குங்க. அசைச்சா தான் கிரியைன்னு அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே, ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இப்போ இந்த ஊழியக்காரங்க ஏன் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்றேன் பாருங்க. நாங்கள் வந்து வீசுறோமா, நீ என்ன பண்ண மாட்டீங்க? சிக்கன் கடை, மட்டன் கடை, வீடு, பெட்ரோல் போடல, அங்கே டிராஃபிக்கு, இது மெட்ரோ போடுறாங்க, அப்படியே மைண்டில் ஓடிட்டு இருக்குதுல்ல, கடன் அது இதுன்னு. இந்த பாலெல்லாம் செவுத்துல அடிச்சு என்ன நினைக்கிறீங்க? சும்மா சொல்ல மாட்டீங்களே. ஆல்ரெடி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், இன்னும் ஆசீர்வாதம். எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குது, இன்னும் பாரின் போகுதுங்க, வெளிநாட்டு போகுதுங்க, அப்புறம் வெளிநாட்டில் இடம் வாங்குவோம், வெளிநாட்டில் பிரான்ச் வச்சு கொட்டுவோம், போய் நேருக்கும். அப்புறம் நீங்கள் புலம்பக்கூடாது, நான் இவங்க மட்டும் பால் வரும்போது பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆமேன்னு சொல்ல அப்படி யோசிச்சிருந்தீங்களா? இப்போ நான் பேசுற வார்த்தைலாம் எனக்கு ஆக்சுவலா என்ன ஆண்டவர் எனக்காக பரிதவிப்பார், நான் அப்படி எடுத்துப்பேன்.
எனக்கு இப்ப சம்பூர்ணத்தை கொடுக்க போற, நான் எடுத்துப்பேன். பால் வந்து நீங்க பிடிச்சிக்கணும், வார்த்தை வருதுன்னா. ஏன்னா வார்த்தை, பைபிள் சொல்லுது, வார்த்தை வெறுமையா திரும்பாதான். எதற்காக அந்த வார்த்தை உனக்குள் வந்ததோ அந்த வேலையை முடிச்சிட்டு தான் திரும்பும். அதனால வார்த்தை உங்களுக்கு வரும்போது அட்லீஸ்ட் வாயை திறந்து சொல்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்தா கூட அப்படியாச்சும் பண்ணிக்கங்கன்ற. சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இப்படியாச்சும் பண்ணிக்கங்க. நான் அசைவா இருக்கிறேன்பா, நான் கிரியை காமிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிக்கங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எனக்கு 2 நிமிஷம் போயிடுச்சு பாருங்க உதாரணத்துக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இப்ப பாருங்க, 3 நாளா தங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் காத்திருப்பின் பலனை எழுதி வைக்கிறார். வாசிங்க வாசிங்க வாசிங்க, முடிக்கலாம். எஸ், யாரா ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க வாசிக்கிறீங்களா? படிக்கிறவங்க, எனக்கு காது கேட்கல. ஆமா, ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் மைக் அடிச்சு கொடுங்க. அந்த இதுல இருந்து படிங்கப்பா. அவங்க 3 நாளா அதுல இருந்து வாசிங்க, முன்னாடி வசனத்துல இருந்து. போதும். இவர்களில் சிலர், ஆண்டவர் எப்படி கேட்டகரியை பிரிக்கிறார் பாருங்க. அவர் எவ்வளவு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் பாருங்க. சொல்றாரு, இவர்களில் ஒரு சிலர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறபடியினால். தூரம் என்பது 2 விதமான அர்த்தம். ஒண்ணு, தாம்பரத்திலிருந்து வராங்கப்பா, குடுவாஞ்சேரிலிருந்து வராங்கப்பா சர்வீஸுக்கு. இந்த டிஸ்டன்ஸ், இந்த தூரம் ஒண்ணு. 2வது என்னன்னா, அவருடைய அன்பை விட்டு தூரமா போயிட்டாங்க. அவருடைய பிரசனத்தை விட்டு ரொம்ப நாளா தூரமா போயிட்டாங்க. இந்த பைபிளை விட்டு ரொம்ப நாளாச்சு எடுத்து தூரம் போயிட்டாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறாங்க, இப்பவாது வந்திருக்கிறாங்களே. ஆனாலும் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இவர்களில் ஒரு சிலர் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, ஆனா இப்ப வந்திருக்கிறாங்க. இவங்களை நான் வெறுமையா அனுப்ப மாட்டேன், இவங்களை நான் வெறுமையா அனுப்ப மாட்டேன். இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை இப்ப செய்ய போறேன். இவர்களுக்காக பரிந்து பேசுவேன், இவர்களுக்காக இறங்குவேன், இவங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே சொன்ன 3-4 குடும்பத்தை கர்த்தர் நீ ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா. அவங்களை அப்படியே ஆசீர்வதி. ரைட், இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்க எல்லாம் ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இவர் ஆமென் சொல்றீங்க. நான் சொல்ற கூச்சமா இருந்ததுன்னா லைட்டா அப்படி அசிச்சுங்க. நான் பார்க்கறேன்ல, பரலோகம் பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ல உட்கார்ந்துருக்கிற அசைமுள்ள கையேச்சு அப்படி தூக்கி காமிச்சிருங்க. ஆமென், இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்ட்டு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு தெரியுமா, இவருங்க ஆண்டவர் எல்லாத்தையும் வார்த்தையில படிச்சாரு. வானம், பூமி, செடி, மரம், கொடி எல்லாத்தையும் எதுல படிச்சாரு? இந்த மனுஷ பைய மட்டும் வார்த்தையில, வாயில படைக்கல, கையில படிச்சாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மற்றதெல்லாம் இப்படிதான். ஆனா நீ நான் மட்டும் அவருடைய ஜெராக்ஸா. அதனால அவர் கையில படைச்சாராம். அதனால நீங்கள் நானும் அவருடைய ஸ்பெஷலுங்க. வானத்தை காட்டிலும், சூரியனை காட்டிலும், சந்திரனை காட்டிலும், மரம், செடி, கொடி, இயற்கையை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். ஏன்னா நம்ம அவருடைய கரத்தின் கிரியைகள். கையை தட்டலாமா ஆண்டவருக்கு? கரத்தின் கிரியைகள். அவர் கரத்தால படைச்சார். மண்ணை எடுத்து பிசைஞ்சு கையால உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம. ஆமென் சொல்லாமா? இப்ப பாருங்க என்ன காரியம் நடக்குதுன்னா, தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க ஆண்டரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் நாளா மாறப்போகுது. ஆண்டவர் உங்களை மீண்டும் தொட போறார். இழந்து போனதை மீண்டும் கொடுக்க போறார். வாசிங்க பிரதர், வாசிங்க வாசிங்க. போதும், நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் போதும். இங்க பாருங்க, இங்க ஒரு சில பேர் நான் ஆவியில உணர்றேன், ரொம்ப நாளா பட்டினியா இருக்கிறீங்க. நான் சொல்ற பட்டினி சாப்பாடு இல்லைன்ற அந்த பட்டினி இல்லை. ஏதோ ஒரு வேட்கை, ஏதோ ஒரு காத்திருப்பு. ஒரு அற்புதம் நடந்துடாதா 2024 டிசம்பருக்குள்ள? ஒரு அற்புதம் நடக்காதா அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ள? அப்படின்னு ரொம்ப நாளா தாகத்தோடு பட்டினியா காண
காணப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்ப மாட்டேன். நான் உங்களை பட்டினியா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்ய போறாரு. இதோ ஆண்டவர் முன்பு சொன்னது போல திறந்த வாசலை உங்களுக்கும், உங்கள் சபைக்கும், உங்கள் ஊழியத்திற்கும், உங்கள் போதகருக்கும், உங்க குடும்பத்துக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பட்டினியாய் நீங்க திரும்புவதில்லை, தோல்வி முகத்தோடு திரும்புவதில்லை, வியாகுலத்தோடு திரும்புவதில்லை, பிரச்சனையோடு திரும்புவதில்லை. நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு, கனத்தோடு, வெற்றியோடு, உயர்வோடு, கீர்த்தி புகழ்ச்சியோடு, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தோடு திரும்ப போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பட்டினியை நான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அப்படி அனுப்புனா என்ன ஆகும்னு சொல்றாரு பாருங்க. எங்க எங்க சோர்ந்து போவாங்க? சொல்ல மாட்டீங்களா? எங்க சோர்ந்து போவாங்க? இது போல ஒரு கடவுளை பார்த்திருக்கீங்களா நீங்க? ஒருத்தவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவனுக்கு என்னென்ன நடக்கும்ன்றத சொல்றாரு பாருங்க. வழியில் சோர்ந்து போவார்களாம். எந்த வழியில் தெரியுமா? ரட்சிப்பு என்கின்ற பாதையில, ஆவிக்குரிய வாழ்க்கைன்ற பாதையில நம்ம சோர்ந்து போயிடுவோமா? சோர்ந்து களைத்து போயிடுவோமா? எலியாவை போல சூரச்செடியில சோர்ந்து உட்கார்ந்து படுத்துருவோமா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் பட்டினியா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், வெறுமையா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், அவமானத்தோடு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். ஜபத்துக்கு பலனை கொடுக்க போறேன். என் பிள்ளைகள் காத்திருப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்க போறேன். அவங்க கவலைகளை மாற்ற போறேன், துக்கத்தை மாற்ற போறேன், வியாதியை மாற்ற போறேன், அங்கலாய்ப்பை மாற்ற போறேன், புலம்பலை மாற்ற போறேன். இதோ ஆனந்த சத்தத்தையும், ஆனந்த தைலத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் மீண்டுமாய் பிள்ளைகளை உயர்த்துவேன். நான் சொல்றேன், ப்ராஃபஸை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க எந்த இடத்துல தோற்று போனீங்களோ, எந்த ஜனங்கள் மத்தியில நீங்க விழுந்து போனீங்களோ, எந்த ஜனங்கள் மத்தியில கையில காசு இல்லாம தடுமாறுனீங்களோ, எந்த இடத்துல உடைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நசுக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ, அதே இடத்துல அதே ஜனங்க பார்க்கிற விதமாக ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி, ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி உன்னை வாழ வைப்பா. சீக்கிரமா நடக்க போகுது. சீக்கிரமா நடக்க போகுது. எந்த சொந்தக்காரன் உன்னை நீலாம் ஒண்ணுலன்னு சொன்னாலும் தலை எழுத்துக்கள் ஆண்டவர் மாற்ற போறார். உங்க குடும்பத்தின் ஸ்டேட்டஸ், நிலைமை ஆண்டவர் மாற்ற போறார். ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். வாசிங்க, பட்டினியா அனுப்ப மாட்டேன், சோர்ந்து போவார்கள். போதும் போதும். பல நேரத்தில் அம்மா, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, அன்பு தம்பிங்களா இருக்கிறீங்க, வாலிபர்கள்லாம், யங்ஸ்டர்ஸ்லாம், பல நேரத்தில் நம்ம யார மாதிரி மாறிடும் தெரியுமா? சீஷர்களை போல மாறிடும். எந்த விஷயத்துல? இதெல்லாத்தையும் இயேசு யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? சீஷர்கிட்ட சொல்றாரு. இவ்வளவு நேரம் பிரசங்கத்தை கேட்டு சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் எவன் ஒருவன் இந்த 5000 பேருக்கு மாவை கொண்டு வந்து தண்ணீரை ஊற்றி, எண்ணெயை ஊற்றி, மாவை பிசைந்து, அடுப்பு கல்ல வைத்து, தோசை கல்ல, சப்பாத்தி கல்ல வைத்து, அதை அடைய போல ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு ஒரு ஆளுக்கு 2 சப்பாத்தினா கூட 5000 பேர் இருக்கிறாங்க, அம்புட்டு மாஸ்டர் நான் எங்க போய் தேடுவேன்? பல நேரத்துல வாக்கு தத்தம் வந்த பிறகு அது அவர் வேலை, அது அவர் பார்த்துப்பாரு. நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுயத்தினால, மாம்சத்தினால இது எப்படி நடக்குமோ? மரியாள் கேட்டாங்க, நான் கன்னி ஆயிடுச்சு, இது எப்படி? இங்க சீஷர்கள் கேட்கிறாங்க, இந்த வனாந்தரம். அப்ப என்ன அர்த்தம்? வனாந்தரத்துல தண்ணி முதல்ல கிடைக்குமாங்க? வனாந்தரத்துல ஹோட்டல் இருக்குமா? வனாந்தரத்துல ஸ்விக்கி ஆர்டர் பண்ண வருவாங்களா? ஜொமேட்டோ வருவாங்களா? எதுவும் கிடையாது வனாந்தரத்துல. ஆண்டவர் யாருன்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு வரியில,
வனாந்திரத்துல கூட ஆண்டவர் உங்களுக்காக பந்திய போட முடியும். ஒன்று பண்ணி எடுத்துக்கங்க, இல்லைன்னா திருப்பி நான் எடுத்துன்னு போயிடுவேன். அதுக்காக சொல்றேன். வனாந்திரத்துல கூட சாமி நினைச்சார்னா உங்களுக்காக, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வெறும் 10 ரூபா வச்சுக்கின்னு உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிப்பேன். உங்க பிள்ளைக்கு திருமணம் முடியும் வெறும் 10 ரூபா கையில வச்சுக்கிட்டு. வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவர் உனக்காக பந்திய போடுவார். இங்க அதான் நடக்குது. வனாந்தரத்துல யாருப்பா கொண்டு வருவா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சில நேரத்துல ஆண்டவர் கேள்விகளுக்கு பதிலே சொல்ல மாட்டார். நம்ம கேட்கிற கேள்வி நீங்க என்ன பண்றது தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஆண்டவர் பதில் சொல்ல என்ன பண்றாரு? வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. விஷயத்துக்கு வந்துட்டார் ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவனுங்க சொல்றானுங்க, இந்த வனாந்தரத்தில் எவன் ஒருவன் வந்து அப்பத்தை கொடுத்து அப்படின்றானுங்க. ஆண்டவர் அதுக்காக பதில் சொல்ல டைம் இல்லை. சரிப்பா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது, பாக்கெட்ல என்ன இருக்குதுன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவருடைய பியூட்டி, ஆண்டவருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? உங்க கையில என்ன இருக்குதோ அதை வச்சுதான் அவர் அற்புதத்தை துவங்குவார். வேற எங்கேயும் வேற எந்தெல்லாம் வராது, மேல எந்தெல்லாம் வராது. உங்க கையில என்ன இருக்கு? பாஸ்டர் என் கையில ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். என்னதாங்க இருக்குது? விசுவாசம் மட்டும்தாங்க இருக்கு. ரைட், அதை வச்சு ஆண்டவர் ஆரம்பிப்பார். இங்க கேட்கிறாரு சிஸ்டர் கிட்ட, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க. வாசிங்க வாசிங்க. இங்க பாருங்கம்மா, இது வரைக்கும் அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? இப்ப வாசிச்ச வரைக்கும் அற்புதம் நடந்தா இல்லையா? எனக்கு கேட்கல பாருங்க, காது என்ன நடக்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பந்தி இருக்க பண்ணினாராம். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பந்திய போட்ட ஒரே தெய்வன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டு பண்ணின இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னும் அப்பமே வரல, ஆனா பந்திய போடுற அவர் விசுவாசம் எப்பேற்பட்டது பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பாருங்க, இந்த இந்த இங்க இங்க 7 அப்பம் ஒரு சில மீன் வரும். யோவான்ல 5 அப்பம் 2 மீன் வரும். இது யார் கொடுத்தானோ? ஒரு சிறு பையன் கொடுத்தான்னு வரும். ஆமென் சொல்லாமே? இன்னைக்கு பாருங்க, சில்ட்ரன்ஸ் சண்டே. இவங்களை யாரும் அற்பமா நினைக்காதீங்க, ஏன்னா இவங்களுக்குள்ளதான் அடுத்த தலைமுறையே இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இப்ப கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு. யாரும் கொடுக்க வரல, இருந்தத அந்த சிறு பையன் வந்து கொடுத்தான் பாருங்க. என்னாச்சுன்னு வாசிங்க. எடுத்து எதில் எடுத்தார் நினைக்கிறீங்க? அவர் கையால எடுத்து, வார்த்தையினால வாயால சொன்னதை அவர் தான் கையால நிறைவேற்றுவார். பாருங்க, எடுக்கிறாரு. நான் சொல்றேன், உங்ககிட்ட என்ன இருக்குங்க? ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சவாலா கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஏதோ ஒரு காசு இருக்குதுங்க, ரைட்டு, கொடுத்துருங்க. என்கிட்ட சின்ன விசுவாசம் தாங்க இருக்கு, கொடுத்துருங்கன்ற. ஏதோ எனக்கு 2 பாட்டு பாட தெரியுங்க, கொடுத்துருங்க. ஏதோ நான் கண்ணீர் விட்டு அழதாங்க தெரியும், அந்த கண்ணீரை கொடுத்துருங்கன்ற. எனக்கு தோத்திரம் 1000 தோத்திரம் தாங்க பண்ண தெரியும், பரவாயில்ல, அந்த தோத்திரத்தை கொடுத்துருங்கன்ற. நான் ஏதோ கண்ணு முடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அதை கொடுத்துருங்க. உங்க கையில என்ன இருக்கு அதை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க. அவர் எடுத்து அதை அவர் எடுப்பாரு. நீ கொடுத்தது அவர் எடுப்பாரு. நீங்க கொடுக்கிறது அவர் எடுப்பாரு. அற்பமா தள்ள மாட்டாரு. அதை தான் கையால எடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு யார்கிட்ட கொடுத்தாரு? இயேசு சில நேரத்துல நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். சீஷர்கள் கேட்டாங்களே, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் எவன் ஒருவன் இத்தனை பேருக்கு அப்பத்தை கொண்டு வந்து திருப்தியாக்க முடியும்? இயேசு கம்முன்னு இருந்தார். கம்முன்னு கடை அப்படின்னு அமைதியாயிட்டார். இயேசு சில நேரத்துல உங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு, அதை செஞ்சு காமிப்பார்.
தான் யாருன்னு செஞ்சு காமிச்சாராங்க. சும்மா யாரு யாரு யாருன்னாங்கல்ல, இப்ப சொல்றாரு எவன் ஒருவன் சொன்னீங்களடா, அது எவன் ஒருவன் அல்லடா, அந்த ஒருவன் நானே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த வனாந்திரத்துல என்னால மட்டும்தான் உங்களை திருப்தியாக்க முடியும்னு செஞ்சு காமிச்சார். வாசிக்க முடிக்கலாம். பரிமாறினார்கள். இங்க பாருங்க, நம்ம ஆளுங்க எப்பவுமே எப்படி தெரியுமா, அற்புதம் நடந்தாதான் பாக்ஸ் திறப்பாங்க தெரியுமா, பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு குடுன்றாரு. எவனும் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் திறக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இப்ப கொடுத்த மூலியமா அற்புதம் நடந்த உடனே அவன் டிஃபன் பாக்ஸ் திறக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒருவேளை ஆண்டவர் இடத்துல நம்ம இருந்தனா பண்ணிருப்போம், ஏண்டா டேய் உம்பிட்டு நேரம் கேட்டுக்கிறேன், என்னையே நீ ஏமாத்துறியா, இந்த வாங்கிக்கோ, நீ உப்பு தூணா மாறிக்கோ அப்படின்றோம் இல்ல. நமக்கு அப்படித்தானே கோவம் வரும், நம்ம ஈகோவை டச் பண்ண கோவம் வரும்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, அதுக்கு ஒரு பதிலும் சொல்ல. பைபிள் சொல்லுது, வாசிங்க, அவைகளையும். ஐயோ, கையை தட்டுங்களாங்க, என்ன சாமிங்க அவரு, என்ன தெய்வங்க அவரு பாருங்க. முதல்ல எவனும் நம்பல அவர் கேட்கும் போது. அப்படி இருந்து ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அதை பார்த்துட்டு அம்புட்டு பேரை டிஃபன் பாக்ஸ் தருது, என்ன ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதின்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அற்ப விசுவாசிய சி போ அப்படின்றோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நல்ல தகப்பனவர், அவைகளையும் அவர் வாங்கி அதை ஆசீர்வதித்தாராம். நான் சொல்றேன், கால தாமதமாயி நீ உன் கையில இருக்கிறத கொடுக்கலாம், டைம் கடந்து போய் உன் கையில இருக்கிறது, உன் விசுவாசத்தை, உன் அழைப்பை, உன் ஜெபத்தை, உன் கண்ணீரை, உன் காத்திருப்பை, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை, உன் கனத்தை ஏதோ கர்த்தருக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதை இப்பவாச்சு கொடுங்க, அதை அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து என்னங்க முதல் வசனம் வாசிச்ச ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாதிருந்தார்கள்னு இந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. இந்த அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி முடியுதுன்னா, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 7 கூடைகளை எடுத்தார்கள் வரும். கையை தட்டி நல்ல ஜோரா நான் சொல்றேன், இந்த 11வது மாதம், இந்த 11வது மாதம் அம்மா, இந்த ஜனவரி ஆரம்பிக்கும் போது நீ ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சிருக்கலாம். மார்ச் வரும்பொழுது ஒண்ணுமே இல்ல, அக்டோபர் வரும்போது ஒண்ணுமே இல்ல, இந்த நவம்பரும் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் டிசம்பர் முடியறதுக்குள்ள நீங்க சம்பூர்ணமானதை சாப்பிடுவீர்கள். கர்த்தர் அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய போற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வல்லமை வரப்போகுது. இப்ப நீங்க கேட்க போறீங்க, ஒன்றுமே இல்லாத என் வாழ்க்கையை நீங்க மாத்துங்கப்பான்னு கேட்க போறீங்க. நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூட போறோம். ஒரு புதிய அபிஷேகம் இப்போ வரப்போகுது. எஸ், ஒரு புதிய வல்லமை வரப்போகுது. ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. ரபலா சந்தரா பா 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 பா. ஓ ரபா ரபலா தரபா ஷபரபரபா.